உலகம் முழுவதும் உள்ள பக்திபிளானட்.com நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் 15 நவம்பர் 2011 அன்று சனி பயிற்சி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகின்றார். பொதுவாக சனி பகவான் துலா ராசியில் பயிற்சியாகும் பொழுது ஒரு மாபெரும் புகழ் கீர்த்தியை கொடுக்கின்றது. சனி பகவான் பதவியை கொடுத்தால் பெரிய பதவியை தான் கொடுக்கின்றான். அதே நேரத்தில் சனி பகவான் சொத்து சுகங்களை கொடுத்தால் பல தலைமுறைகளுக்கு அது தனித்தொங்கதான் செய்கின்றது. ஆகவே சனி பகவானுக்கு ஈசனே சொல்லிவிட்டான் சனீஸ்வரன் என்று. அதனால் சனி பகவான் இப்பொழுது கன்னியிலிருந்து துலா ராசிக்கு செல்வதால் அதனுடைய பலன் என்னவென்று பார்க்கும் பொழுது பொதுவாக துலா ராசி சுக்கிரனுடைய வீடாகையால் சனிக்கு இது யோகமான ஒரு இடம்தான். ஆகவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கும், உத்தியோகம் செய்பவர்களுக்கும் இது ஒரு நன்மையை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் துணி வியாபாரம், மேக்கப் சாதனங்கள், அழகு சாதனங்கள் இந்த தொழில் செய்பவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு மழை வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. காரணம் துலா ராசியில் சனி செல்வதால் சற்று சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அது மட்டுமல்ல, சனி செவ்வாயினுடைய சாரமான சித்திரையில் வருவதால் உலகத்தில் சில இடங்களில் என்னுடைய கணிதப்படி சில இடங்களில் பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. காரணம் சித்திரை செவ்வாயினுடைய கால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. இது சில ஜோதிடர்களுக்கல்ல பல ஜோதிடர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். செவ்வாயின் காலில் சனி செல்வதால் ஆங்காங்கே சில உலகத்தில் சில இடங்களில் பூகம்பம் அழிவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே ஆண்டவன் அருளால் அவ்வாறு ஏற்படாமல் இருக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்வது நன்மை. அது மட்டுமல்ல, இதே சனி துலா ராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் பெண்களுக்கு இது ஒரு மாபெரும் யோக காலம். அவர்கள் பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றி அடைய செய்வார்கள், ஒரு மாபெரும் புகழ் கீர்த்தி அடைவார்கள். சனி பகவான் துலா ராசியில் வரும்பொழுது குரு பார்வை இருப்பதால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி பலருக்கு நிச்சயமாக நன்மைத்தான் செய்யும். தனித்திருந்தால் சற்று பிரச்சனை கொடுக்கலாம். காரணம் சனி பகவான் துலா ராசியில் உச்சம் பெற்று வந்தாலும் செவ்வாயின் காலில் வருவதால் அது சிரமத்தை கொடுக்கும். பொதுவாக சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் சனி செவ்வாய் பார்த்தாலும் யுத்தங்கள் மூழ்வதற்கு வாய்ப்புண்டு என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். ஆகவே சனி செவ்வாயின் காலில் வந்தாலும் குரு பார்வை செய்வதால் நன்மைகள் வரும். இப்பொழுது சனி பகவான் கன்னியா ராசிக்கு 2 பாத சனியாகவும், அதே நேரத்தில் துலா ராசி ஜென்ம சனியாகவும், விருச்சிக ராசிக்கு ஏழரை நாட்டு சனியாகவும், கடகராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், மீனராசிக்கு அஷ்டம சனியாகவும் இருப்பதால் நன்மைதான் செய்வார், தீமைகள் செய்ய மாட்டார். ஆனால் எனக்கு தெரிந்தவரை இந்த இடத்தில் இருப்பதால் அவர்கள் சற்று சனி பிரீத்தி செய்து கொண்டால் நன்மைத்தான் கொடுக்கும். காரணம் என்னதான் நாம் நல்ல உணவு சாப்பிட்டாலும் ஏதோ விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டால் உடலுக்கு ஒரு நன்மையை கொடுக்கின்றது. அதே நேரத்தில் உடலுக்கு நல்ல திறமையை கொடுக்கின்றது, திறனை கொடுக்கின்றது. அது போலவே சனி பகவானை குரு பார்த்தாலும் சனி பிரீத்தி செய்து கொண்டால் நிச்சயமாக நன்மை நடக்கும். ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, இந்த சனி பயிற்சி என்னை பொறுத்தவரை எல்லாம் யோகத்தை தான் கொடுக்குமே தவிர அஷ்டம சனி ஆட்டி படைக்கும், விரய சனி விவகாரங்கள் கொடுக்கும், அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி அலைய விடும் என்று யாரும் பயப்பட வேண்டாம். காரணம் சனி உட்காரும் இடம் உச்சம் பெற்று குருவின் பார்வை பெறுவதால் நிச்சயமாக நன்மைத்தான் கொடுக்கும். அம்பாளர்களால் எல்லோரும் நலமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். வணக்கம்.